இந்த எக்ஸிட் போல்ஸோட கணிப்புலாம் வந்து நேற்று வெளியிருந்துருச்சு. அதில் வந்து ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வின் பண்ணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சில சேனல்ல ஏடிஎம்கே வின் பண்ணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. தாவேகாவும் வின் பண்ணுன்ற மாரியும் சில சேனல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புல எது வந்து உண்மை சார்? அதாவது இது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பா அப்படின்னு பல பேர் பல கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போகலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காசை கொடுத்தே வந்து கருத்து கணிப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் போகலை. இது வந்து எப்படின்னா, அவன் கம்பெனி வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பயன்படுத்துகிறாங்க. இதுவரை எந்த கருத்து கணிப்பும் பெருசாக உண்மையானதும் இல்லை. பழைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக அது எதுவுமே நம்ம வந்து உண்மைன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு குழப்பமானதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் பாருங்கள், ஏறக்குறைய 6, 7, 8 கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் பெருவாரியாக 4 வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு அது சொல்லுது. அப்புறம் இன்னும் ஒரு 2 கருத்து கணிப்பு வந்து ஏடிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னுது. அப்புறம் இன்னும் ஒரு 2 வந்து டிவிகே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் குழப்பமாக இருக்குது. அப்போ இந்த 4 பேர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அதில் நம்ம பார்க்கணும், நம்பர்ஸில் பார்க்கும்போது 4 அதிகமாக இல்லை.